இந்த தடவை உங்களுக்கு இபி பில்லு திடீர்னு அதிகமாக வந்தா கவர்மெண்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்களான்னு நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதில் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு விஷயம், நிறைய பேர் 200 யூனிட் ஃப்ரீனா எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. 2 மாதத்தை சேர்த்து 500 யூனிட் அல்லது அதுக்கு கம்மியாக பயன்படுத்துகிற வீட்டுகளுக்கு தான் 200 யூனிட் இலவச சலுகை பொருந்தும். 500 யூனிட் தாண்டினா அந்த சலுகை பொருந்தாது. அடுத்தது, மின் கட்டணம் ஸ்லாம்ப் முறையில் தான் கணக்கிடுறாங்க. அதாவது எல்லா யூனிட்டுக்கும் ஒரே ரேட் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 2 மாதத்துல 320 யூனிட் பயன்படுத்துவீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பில்லை 320 யூனிட்டோட ஒரே ரேட்ல கணக்கு போட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்லாம்புக்கும் தனித்தனி ரேட் இருக்கும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, அதுக்கு மேலே போகிற யூனிட்டுக்கு அடுத்த ஸ்லாம்ப் ரேட்டு. இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் கணக்கிடுவாங்க. அதனால தான் யூனிட் கொஞ்சம் கூடினாலும் பில்லு திடீர்னு அதிகமாக வந்த மாதிரி தோணுது. அதனால பில்லு வந்த உடனே அமௌண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க. எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஸ்லாம்ப் கணக்கு போட்டிருக்காங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்லாம்புக்கும் ஒரு யூனிட் எவ்வளவு ரேட்டு, எப்படி பில்லு கணக்கு போடுறாங்கன்னு இந்த வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன். அதையும் உங்கள் பில்லை ஒப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டுக்கு நம்ம வீடியோ லைக்